நீங்கள் 3rd மந்த் ப்ரெக்னென்சி ஜேர்னியில் இருக்கீங்களா? உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்டி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கன்சல்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போனா இந்த என்டி ஸ்கேன் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ எம் அ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் அ ஃபுட் தெரபிஸ்ட். நம்ம ப்ரெக்னென்சி ஜேர்னியில் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஸ்கேன் தான் என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்கல் டிரான்ஸ்லூசன். இது எந்த வீக்கில் எடுப்பாங்கன்னா 12 to 13 வீக்கில் தான் இதை எடுப்பாங்க. இது கூடவே டபுள் மார்க்கர் அப்படின்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. இந்த டெஸ்ட் அண்ட் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஏதாச்சும் டவுன் சிண்ட்ரோம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்கேனில் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிஸ் கரெக்டாக அந்த சாக்கில் இருக்காங்களா, இல்லாட்டி கர்ப்பப்பை வலியில், அதாவது அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்காங்களா, இல்லாட்டி கர்ப்பப்பைக்கு வெளியில் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. பட் இதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் கர்ப்பப்பைக்கு உள்ளே தான் இருப்பாங்க. வெரி ரேர் கேஸாக தான் இந்த மாதிரி பிளேஸ்லெஸ்லாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேனில் என்ன பார்ப்பாங்கன்னா சிங்கிள் ஃபீட்டஸாக இருக்காங்களா, இல்லாட்டி ட்வின் பேபிஸாக இருக்காங்களா, பேபிக்கு கரெக்டாக ஹார்ட் பீட் இருக்கா, குழந்தைக்கு கரெக்டாக அந்த நேசல் போன் கரெக்டான லென்த்தில் இருக்கா, அவங்களுக்கு ஸ்பைன் வளர்ந்துருச்சா, கை கால் எல்லாமே வளர்ந்துருச்சான்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கேனில் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பீட்டும் கரெக்டாக பர் மினிட்ஸ்க்கு இவ்வளோன்ட்டு துடிக்குதா அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிடி ஸ்கேன் வச்சு தான் நமக்கு டெலிவரி டேட் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதான் ஸ்கேன்லேயே எல்லாமே பார்த்துட்றாங்களே, அதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் அந்த குழந்தைங்களோட பார்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் அப்படின்றதில் குழந்தையோட குரோமோசோமல் டெஸ்ட் எடுப்பாங்க. அது குரோமோசோம்ன்றது மதர்கிட்ட இருந்தும் வரும், ஃபாதர்கிட்ட இருந்தும் வரும். இது ரெண்டுத்தில் அந்த 21 குரோமோசோம்ன்றது கரெக்டாக இல்லாமல் ஒரு சில பேர்த்துக்கு அது டபுளாக இருக்கும். அதுமாதிரி டபுளாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸ்கேனில் எப்படி குழந்தைக்கு ஏதாச்சும் குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்கன்னா குழந்தையோட கழுத்து பின்பகுதி, அதாவது டிஷ்யூக்கும் ஸ்பைனுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் கொஞ்சோண்டு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்கல் டிரான்ஸ்லூசன் அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளூயிட் கரெக்டான அளவில் இருக்கா, இல்லை இருக்க வேண்டிய அளவை விட கம்மியாக இருக்கா, இல்லாட்டி அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூக்கல் டிரான்ஸ்லூசன் ஸ்க்ரீனிங் அப்படின்வாங்க. அந்த வாட்டரோட லெவல் செக் பண்ணுறதுக்கு பேர் தான் நியூக்கல் டிரான்ஸ்லூசன் ஸ்க்ரீனிங் அப்படின்றது. அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடோட நார்மல் அளவு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2.5 to 3.5 அந்த ஃப்ளூயிடோட அளவு இருக்கணும். அந்த ஃப்ளூயிடோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறப்ப தான் நம்ம குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், இல்லாட்டி கழுத்து சின்னதாக பிறக்கும் போதே கண்ணில் ஒரு ஒயிட் ஸ்பாட் ஏற்படுறது, இல்லாட்டி அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் கண்ணில் ஒயிட் ஸ்பாட்ஸ் ஏற்படுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். எப்போன்னா அந்த ஃப்ளூயிடோட ரேஞ்ச் நமக்கு அதிகமாக. டபுள் மார்க்கர் பிளட் டெஸ்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். டபுள் மார்க்கர் பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 வேல்யூ வரும். லோ ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேபிஸ்க்கு குரோமோசோமல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் அர்த்தம். இதே ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டி நம்ம பேபிஸ்க்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகம். பட் ஆனால் இது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு கிடையாது. அந்தமாரி ஹை ரிஸ்க் அப்படின்னு அவங்களுக்கு டாக்டர் கன்சல்டேஷன் கொடுத்து அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த தண்ணி இருக்குது, அதாவது அந்த பனிக்கூட நீர் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு சிரிஞ்சால் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்து அந்த அந்த நீரை நமக்கு லேபுக்கு அனுப்பி ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நமக்கு கன்ஃபர்மேஷனே பண்ணுவாங்க, குரோமோசோமல் டிஃபெக்ட் வருமா வராதா அப்படின்ட்டு. இது ஹை ரிஸ்க் அப்படின்னு வரவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி ஹை ரிஸ்க் அண்ட் லோ ரிஸ்க் அப்படின்னு கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் 1:1000 அப்படின்னு வந்தால் உங்களை மாதிரி, அதாவது தாயை மாதிரி
ஹைட் வெயிட் இருக்கிற ஒரு 1000 பேரும் அந்த நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தையோட சேம் ஹைட் வெயிட் இருக்கிறவங்கள ஒரு 1000 பேர்த்த ஒரே ரூமில் நிற்க வச்சா அந்த 1000 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் குரோமோசோமல் அதாவது டவுன் சிண்ட்ரம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இதான் வந்து லோ ரிஸ்க்குக்கு. இதே ஹை ரிஸ்க் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சேம் அதே வந்து அந்த ரிஸ்க் வேல்யூ அப்படி பார்த்திங்கன்னா அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1:200 இல்லாட்டி 1:100 அப்படி இல்லைன்னா 1:25 ஆர் 1:5 அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து நான் அதே சொன்னேன் இல்லைங்களா, அதே 50 தாய்மார்களை சேம் குழந்தையும் அண்ட் அவங்க அம்மாவோட சேம் ஹைட் வெயிட் இருக்கிறவங்கள ஒரு 50 பேர் ஒரு ரூமில் போட்டோம்னா அந்த 50 பேர்த்தில் ஒரு ஆளுக்கோ இல்லாட்டி 25 பேர்த்தில் ஒரு ஆளுக்கோ வரும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஹை ரிஸ்க் உள்ள ஆளுங்களுக்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி நான் சொன்ன மாரி ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஃபர்ஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.